தங்கசாமி ஆகிய நான் ரியாத் தமிழ் சொல்வேந்த மன்றத்தின் கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது நேரம் 5 மணி, வெள்ளிக்கிழமை, 2015ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் நாள். இத்துடன் கூட்ட நடவடிக்கைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கிறேன். கைத்தொலைபேசிகள் இந்த நூற்றாண்டின் மிக அற்புதமான கண்டுபிடிப்பு என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவ்வகையான கூட்ட நடவடிக்கைகள் சில வேளைகளில் இவை இடையூறாக அமையலாம். ஆகையால் அன்பர்கள் அனைவரையும் கூட்ட முடியும் வரை கைத்தொலைபேசிகளை அமைதிப்படுத்தியோ அல்லது அணைத்தோ வைத்து உதவுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாதிரி போட்டிகள் நடைபெற உள்ளது. சொல்வேந்த மன்ற கூட்டங்களில் நாம் அரசியல், சமயம், பாலியல் சம்பந்தமான எந்த விடயங்களையும் பேசுவதில்லை. அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்தை பாடி பின்பு சொல்வேந்த மன்ற குறிக்கோள்களை உச்சரிப்போமாக. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதரும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழரங்கே தமிழரங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது அனைவரும் என்னுடன் சேர்ந்து மன்றத்தின் குறிக்கோள்களை உச்சரிப்போமாக. கூர்ந்த செவிமடுப்பு, தேர்ந்த சிந்தனை, சிறந்த நாவன்மை, ஆகிய மேம்பட்ட ஆற்றல்களை செயல்முறையில் பயின்றிடுவோம். நன்றி. நீங்கள் அனைவரும் இருக்கையில் அமரலாம். இன்றைய கூட்டத்தின் தலைவர் ஒரு தேர்ந்த சொல்வேந்தர், செரண்டிப் மன்றத்தின் முன்னாள் உப தலைவரும் தமிழார்வம் கொண்டவரும் இவரது குடும்ப அங்கத்தவர்களை சொல்வேந்த மன்றத்தில் ஈடுபாடு கொண்டவர். இதோ உங்கள் முன்னால் அருணகிரிநாதனை அழைக்கிறேன். நன்றி சொல்வேந்த சீதா தங்கசாமி அவர்களே. சிறந்த முறையில் என்னை அறிமுகம் செய்கிறேன். பழையன கழிதலும் புதியன புகுதலுமாம் சொல்வேந்தர் கழகத்திற்கு இயல்பான ஒன்று. இன்று எமது சொல்வேந்தர் கழகத்திலே மாதிரி போட்டிகள் நடைபெற உள்ளன. புது வருடத்தில் ஒரு மாற்றமென்று இல்லை. மாதிரி போட்டிகள் ஒவ்வொரு கழகத்திலும் தங்களது அங்கத்தினர்களை மேம்படுத்துவதற்காக மாதிரி போட்டிகள் நடத்தப்படும். எமது மன்றத்திலும் முதன்முறையாக இந்த வருடம் நாங்கள் மாதிரி போட்டியை நடத்தியுள்ளோம். நான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொன்ன காரணம், நாம் வழமையாக எமது மன்ற கூட்டங்கள் தமிழ் மொழியிலேயே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று சற்று மாறுபட்டு அது ஆங்கில மொழியிலே போட்டிகள் மட்டும் நடைபெறும். ஆகவே அவை சிலருக்கு மன வருத்தம், எங்களுக்கும் சில மன வருத்தங்களாகத்தான் இருக்கின்றன. இவ்வளவு நாள் தமிழிலே நடத்தப்படும் மன்ற கூட்டங்கள் ஏன் ஆங்கிலத்திற்கு மாற வேண்டும் என்று. ஆனால் போட்டியில் நாம் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஆங்கிலத்தில் சில மாதிரி போட்டிகளை இங்கே நடத்துவோம். தொடர்ந்து தமிழிலும் இந்த போட்டிகளை நடத்த நாம் விருப்பமாய் உள்ளோம். இன்றைய போட்டியின் விதிகளை ஒரு மாதிரி போட்டி என்ற போதும் ஏனைய போட்டிகளின் போதும் இங்கு ஒரு நடுவராக சீஃப் ஜட்ஜ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லும் மேன்முறை நீதிமன்ற நீதிபதியாக ஒருவரும் அவருக்குரிய குழாம்களும் அமைக்கப்படும். ஆனால் இன்று நாம் எமது மாதிரி போட்டி என்ற முறையிலே குறைந்த அங்கத்தினர்கள் இருப்பதனால் ஒருவரே பல தொழில்களை செய்வார். ஆகவே இன்று நமது
சீஃப் ஜட்ஜாக நடுவர் அல்லது மேன்மன்ற நீதிபதியாக இங்கு தெரிவு நாம் கேட்டுக்கொண்டிருப்பவர் சிறந்த தமிழ் ஆர்வலர். சொல்வேந்தர் கழகங்களிலே பல போட்டிகளிலே வென்று பல சொல்வேந்தர்களை தன்பால் ஈர்த்தவர் என்று தான் சொல்ல வேண்டும். தனது உருவத்துக்கும் பேச்சுக்கும் தொடர்பு படுத்த முடியாத ஒரு நகைச்சுவை பேச்சினை ஏற்படுத்தி ஏறக்குறைய 5 வருடங்களுக்கு முன் எனது மனதிலே மிகவும் ஆழமாக தந்த ஒரு நண்பர், சிறந்த சொல்வேந்தர், சமூக சேவையாளர், இலங்கையின் பன்னாட்டு பள்ளியிலே நிர்வாகத்துறை பொறுப்பாளராக இருந்தவர், இலங்கை வெளிநாட்டு பதிவு சங்கத்தின் தலைவராக இருந்தவர், சரண்டீப் சொல்வேந்தர் கழகத்தின் தலைவராக இருந்தவர், இந்த மன்றத்தின் ஆரம்ப கால தலைவராகவும் இன்றும் இன்றைய சொல்வேந்தர் கழக மாவட்ட ஆளுநராக இருக்கும் சொல்வேந்தர் தங்கசாமி அவர்களை அன்புடன் பேசுகிறேன். நன்றி கூட்டத்தின் தலைவர் அவர்களே, மிகவும் அருமையான அறிமுகம். இன்று தலைவர் கூறியது போல் மாதிரி போட்டிகள், அதாவது சொல்வேந்தர் மன்றங்களிலே நமது விருந்தினர்களுக்காக இந்த விளக்கம். சொல்வேந்தர் மன்றங்களிலே மன்றத்திலே அங்கத்தவர்களுக்கு இடையிலான போட்டி கிளப் கண்டெஸ்ட் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து மன்றங்களுக்கு இடையிலான போட்டி, ஒரு வட்டாரத்தில் உள்ள மன்றங்களுக்கு இடையிலான போட்டி. அதன் பிறகு அவ்வட்டாரங்கள் பங்கு பெற்றும் மாவட்ட அளவிலான போட்டி, பின்பு மாவட்டம் உலக அளவிலான போட்டி. இவ்வாறு போட்டிகள் நடந்து கொண்டிருக்கும். அதற்கான ஆரம்பம் தான் இப்பொழுது மன்றங்களில் அங்கத்தவர்களிடையான போட்டி. அதாவது மன்றத்திலே ஒரு இரண்டு சிறந்தவர்களை தெரிவு செய்து வட்டாரத்திற்கு அனுப்புவது, அதுதான் முதற்படி. ஆகவே அதற்கு தயார் செய்யும் விதமாக போட்டிகள் அனைத்தும் ஆங்கிலத்திலேயே நடக்கின்றது. காரணம், இன்னும் தமிழ் மன்றங்கள் அதிகமாக இல்லாத காரணத்தினால் எல்லா போட்டிகளும் ஆங்கிலத்திலே நடக்கின்றது. அரபிக் மொழியில் போட்டிகள் நடக்கின்றன, வட்டார மாவட்ட அளவிலே நடக்கின்றன. இருந்தாலும் ஒரு குறைந்த அளவே மன்றங்கள் இருப்பினும் அரபிக், அதாவது அரபு மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு நடத்தப்படுகின்றது. தமிழ் மொழியிலும் ஒரு காலத்தில் நாங்கள் அதை செய்வோம் என்ற எதிர்பார்ப்போடு இப்பொழுது 4 மன்றங்கள் இருக்கின்றன. இன்னும் பல மன்றங்கள் வந்தால் நிச்சயமாக நாங்கள் அதையும் செய்யலாம். வட்டார அளவில் அல்லது மாவட்ட அளவில் அல்லது உலக அளவிலே கூட தமிழ் மொழியின் போட்டிகள் நடைபெறும் என்ற எண்ணத்தோடு இன்றைய போட்டியை ஆரம்பிப்போம். முதலாவதாக, இன்று ஒரு போட்டிகள் எவ்வாறு நடைபெறும் என்றால், ஒரு மன்ற கூட்டங்கள் எவ்வாறு நடைபெறுமோ அதை போன்றே அலுவலர்கள் அங்கும் இருப்பார்கள். முக்கியமாக அதை கொண்டு நடத்துவதற்காக கண்டெஸ்ட் சேர்மன் அல்லது கண்டெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அதை ஒழுங்குபடுத்துபவர், அதாவது நெறியாளர் ஒருவர் இருப்பார். அவருக்கு கீழே சீஃப் ஜட்ஜ் எனப்படுகின்ற தலைமை நடுவர் இருப்பார். தலைமை நடுவர் மற்ற நடுவர்களை கையாளக்கூடியவர். அவர் தான் மற்ற நடுவர்களை ஏற்பாடு செய்து, நடுவர்கள், அதாவது நடுவர்கள் யார் என்று போட்டியாளர்களுக்கு தெரியாது. அது ஒரு விதி. நடுவர்கள் இங்கு இருப்பார்கள், யார் என்று தெரியாது. அதன் பிறகு அந்த நடுவர்கள் தமது வாக்குகளை, அதாவது நடுவர்கள் எதையும் உங்களுக்கு குறிப்பாகவோ அல்லது நீங்கள் இதை சரியாக செய்தீர்கள், இது பிழையாக செய்தீர்கள் என்ற தீர்ப்பு அவர்களுக்கு தர இயலாது. வாக்குகளை மாத்திரம் இடலாம். அதனால தான் சொல்வது வாட்டிங் ஜட்ஜஸ் என்று. வாக்குகளை மாத்திரம் இடலாம். அவர்களின் வாக்குகளின் பிரகாரம் யார் சிறந்த பேச்சாளர், சிறந்த மதிப்பீட்டாளர் என்ற முறையிலே தெரிவு செய்யப்படுவார்கள். இதோடு சேர்ந்து சில விதிமுறைகள் இருக்கின்றன. ஏதாவது இதில் ஒழுங்கீனங்கள் நடக்குமே இருந்தால், அதாவது ஒழுங்கீனம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது உங்களுடைய பேச்சு வேற எங்காவது இருந்து பிரதி செய்யப்பட்டது அல்லது வேறு உங்களுடைய சொந்தமான பேச்சு அல்ல என்று ஒருவர் நினைப்பாரே இருந்தால், அவையிலே இருக்கின்ற யாரும் அதை புரோட்டஸ்ட், அதாவது அதற்காக மறுப்பு தெரிவிக்க முடியாது. செய்யக்கூடிய இருவர்கள், ஒன்று நடுவர்களாக இருக்கலாம்
அல்லது சக போட்டியாளர்களாக இருக்கலாம். இதிலே ஒரு விதிமுறை. அதை தவிர இங்கு 2 நேர காப்பாளர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் ஒரு நேர காப்பாளருக்கு உதவியாக இன்னொருத்தர் இருப்பார். 2 பேருமே நேரங்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒன்று தவறினால் மற்றவர் அதை எடுப்பதற்காக. சார்ஜனட் என்று சொல்லப்படுகின்ற படைக்கல சேவிதர்கள் 2-3 பேர் இருப்பார்கள். ஒருவர் கூட்டத்தை ஆரம்பித்து வைத்து தலைமை படைக்கல சேவிதர், மற்றவர்கள் கூட்டத்தின் ஒழுங்குகளை, அரங்கின் ஒழுங்குகளை பார்ப்பதற்கும் மற்றும் போட்டிகளின் போது தேவைப்படுவதற்கும் இருப்பார்கள். டெலிகவுண்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வாக்குகளை எண்ணுபவர்கள். நாங்கள் வாக்கு கணக்காளர் என்று சொல்லுவோம். அதே போல இங்கு டெலிகவுண்டர் என்று சொல்லப்படுகின்ற வாக்குகளை சரிபார்ப்பவர்கள் 2 அல்லது 3 பேர்கள் இருப்பார்கள். இதுதான் இப்போட்டிகளின் அமைப்பு. அடுத்து இப்பொழுது நாங்கள் டேபிள் டாபிக்ஸ் இங்கிலீஷுக்கு பாருமா, தமிழ்ல இருக்கு நல்லதா? இங்கிலீஷ்ல போறது better. Okay, let us start the competition for table topics. Okay, let me see what is table topics. Okay, just I wanted to give a small brief. What is table topics? Table topics is a mini speech. Normally we have speeches in Toastmasters 5 to 7 minutes, but in table topics it is same kind of speech, but it's a mini speech 1 to 2 minutes. 1 minute is a qualifying time. 1.5 minutes you are ready to wrap up, that means the amber. Then 2 minutes, that is the mark for the end of the speech, and you have 30 seconds to finish the speech. This is normal table topics format. Even like other speeches, table topics you have a opening, body, closing. When you open the table topics, it should be very attractive. Like for example, when you we have seen there are many speeches when people are speaking, they will speak with very low voice and dull, even without any body voice. I have seen many political speeches, they whisper, ladies and gentlemen, like they start like that. But normally that is not an attractive speech. Okay, when you start itself, you have to grab the audience attention. This is the reason we say that the opening should be very powerful and it should attract the audience. Then the body, normally in not only the table topics, even in normal speeches, you have to give only 1 or 2 message maximum, not many things. There are people, they have wanted to speak lot, they bring so many points there, but if you are going to do that one, you will fail. The people will not get that, at the same time you cannot put it properly. So better organize it properly, 1 or 2 points, that is the body. Then the closing, you have to reiterate the opening or the topic. The money is a blessing or curse, then you have to say why the money is blessing or money is curse, something like that. Then if you, in the closing, we have to do this is how the table topics are handled. Now how the judges see this? Okay. See, now this is the judging sheet for the table topics. Here the first portion of that one is the content. How is the content? The contents are divided into 2 parts: speech development, effectiveness. What is speech development? Opening, body, close, organization and smoothness. As I mentioned earlier, opening, body, closing, it is we know. Now what is organization? How you are organizing the topic, the points. Then smoothness, from opening to body, how you are coming. In each point to point, how you are doing the transition and how you are closing. This is, for this one you will get 30 points. If somebody is doing extremely well, you will get 30 points. Otherwise, according to that, the points will change. Then effectiveness, the logic, directness, enthusiasm, achievement of purpose, audience response. Audience response means not the people are talking back to you or answering something. Even answering also it is there. But response means how much they are attentive to your speech.
If you are effective, the people will be attentive, right? This is what, that effectiveness should be there. How you can bring the effectiveness? Normally they say humor. Okay? Humor can attract people, or it can be effective also, right? The usage of words, if you are using a rhyming words or some rhetoric, something like that, then it will be ineffective. Then for speech development effective together, we call contents. This contents will get 55 points. That means more than half point. If the speech is okay, properly organized, it will be effective, then you will get 55 points. Then the delivery, how you deliver, there are two parts there, physical and voice. The physical, appearance, body language, speaking area. There are people, they speak in stand still, they will not move here and there. It is not a good speech. You have to move with the purpose. When you want to talk to this side of audience, move with a purpose or with some message. Then the body language, the expressions how we are giving. When you are giving a sad message, different expression. When you are talking about something good or the happy things, the different expression. That expression should be there. That means expression giving, it is also giving a message, right? That physical. Then voice, the flexibility of voice. The voice will show you how you are expressing the things, right? These two will get 30 points. That means 55 plus 30, almost all the points gone. Now, appropriateness to speech purpose and audience. Appropriateness, now here only how much you are handling the topic. See, all these times, we are not talking about you are correctly answering to the topic or not. But here only you are, judges will see whether you are handling the topic or not. There are many cases, the contestant will not understand the topic or he didn't get the topic. But you don't need to worry. Just whatever you understood, start and talk. When you finish the speech, then whatever you understood, the organization is there, you have a good opening, good closing, it's a good body, effectiveness is there, already you got 55 marks, even if you didn't handle the topic, right? Then correctness, the grammar, punctuation, word selection, only 5 points. So if you are weak in grammar, if your selection of words are not good, don't worry, because you are going to lose only 5 points there, right? The most important thing, how you are delivering, how is your content, and how your physical and body voice variations and effectiveness. Okay, this is all about table topics. Now let us start. We are just judging to see that how it is not judging. Normal contest, the judges will be there. They will, as I mentioned, that voting will be there. Then finally, the tally counters will tally their vote and give it to chief judge for the final announcement. Here, what we are going to do, we are going to judge and see who did better, and the places to improve, we will just mention here. Let us take the topics from, normally chief judge will give the topic. Today I am getting from the president. Even we don't know what is the topic. Okay. Let me announce before seeing the topic, let me announce the order. The contestant number, before announcing the order, there is one more thing. Normally in the contest, I will call the contestant like this. Contestant number, contestant name, then topic, again topic, contestant name, contestant number. This is the order. You cannot ask again if you didn't get the topic, they will not repeat, only 2 times it will be repeated. This is the rule. Okay, contestant number 1. No. One question. Yeah. What about all the contestants should go out? Yes. Isolation. Yes, sir, thank you for reminding me because That's what I was wondering if it's yes. We are having all the contestants will speak in one topic only. Okay, the same topic. Because of that reason,
Only the contestant, the first contestant will be at the room when we start. All others will go out to an isolation room. Sergeant at Arms will take care of that. They are going outside and the place where they cannot hear what we are speaking here, right? This is now the contestant number will remain in the room. Others will go out after when I announce that. The contestant number 1, Sita. Excuse me. Sita. Yeah. Excuse me. Yeah. This is a table topic, so the topic will be announced immediately, right? No. So No, the when it you is come, It will be in secret, right? It will be So secret. the when you announce the first person the topic, the others may hear it. No, No, they will hear it. Now they are No, saying the I sequence thought of, that you are only telling. sequence of the contestant, then once they go out, only Okay. all the mobile phones, let them be collected. Yes, also the mobile phone, because the technology is so advanced. You can send the topic to So them. copying, I don't know. Maybe SAT will message me what is the topic. No, I think Okay. Anyway, it is a nice Contestant chance. can raise from their seats. No, it is a nice chance that the first contestant, you cannot kick her out because it is her home. Then, Fortunately, whether, they become we don't know first. there is any mic set up from there. The contestant number 2, Anwar Sadar. Contestant number 3, Rafila Kamal. Contestant number 4, Toastmaster Munaf. Contestant number 5, Toastmaster Ravindran. Contestant number 6, Swapna Mahesh, Toastmaster Swapna Mahesh. Contestant number 7, Toastmaster Mohammad Safi. Contestant number 8, Toastmaster Sivaramalingam. Contestant number 9, Toastmaster Prabhakara Magesh. Fellow guests and my dear audience, they are our able contestants. Thank you very much. Let me request our Sergeant at Arms Can to escort. Can we have a pause for prayer? So before we start, otherwise It's a the prayer time now? Yeah, it's prayer time now. Okay. We'll just Give pause the for the topic prayer, and then- then we will just start. Give the topic and then. The topic is sealed. Okay, just we'll pray and come back.